தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். அவர்களுடன் அதிகாரிகள், நீர்வளத்துறை அதிகாரிகளும் பொறியாளர்களும் அவர்களையும் சேர்த்து சந்தித்தோம். பிறகு தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு ஆதவ் அர்ஜுன் அவர்களும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். முதலமைச்சருடைய சிறப்பு ஆலோசகரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள். ஜான் அவர்கள். எங்களுடைய நோக்கம், இந்த சந்திப்பின் நோக்கம், இந்த சந்திப்பு என்பது இதற்கு முன்பு திரு ஆனந்த் அவர்களை சந்தித்த நேரத்திலே நான் அடுத்த முறை வருகின்றேன், தமிழ்நாட்டில் உள்ள நீர் மேலாண்மை திட்டங்கள், நீர் பாசன திட்டங்களை பற்றி பேச வேண்டும், ஒரு தேதியை இருவரும் சேர்ந்து ஒதுக்குவோம் என்று கோரிக்கைக்கு இணங்க கடந்த வாரம் இந்த தேதி ஒதுக்கப்பட்டது. அந்த அடிப்படையிலே தான் இன்று வருகை தந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து விதமான நீர் திட்டங்கள், நீர் மேலாண்மை, அடுத்த 50-100 ஆண்டுகளுக்கு அரசு ஆலோசனைகளை கொடுத்தோம், அனுபவங்களை பகிர்ந்து கொண்டோம். காரணம், தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை பற்றி நன்கு அறிந்து அதில் நேரடியாக அந்த பகுதிக்கு சென்று அதற்கு என்ன பிரச்சனை, என்ன தீர்வு என்றெல்லாம் நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஆக்கப்பூர்வமாக செய்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் தான் இந்த சந்திப்பு ஒரு ஆக்கப்பூர்வமான சந்திப்பு. இதை இந்த புதிய அரசை, அதாவது ஒரு வித்தியாசமான அணுகுமுறை, அதாவது எங்களுடைய ஆலோசனைகளை கேட்பதற்கு ஒரு வித்தியாசமான அதிகாரிகளை வைத்து இப்படி ஒரு கூட்டத்தை நடத்திய அரசுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை, பாராட்டுகளை நாங்கள் தெரிவிக்கின்றோம். இதில் நாங்க இப்போ பேசிய திட்டங்கள் பார்த்தீங்கன்னா, காவிரி குண்டார் திட்டம். காவிரி குண்டார் திட்டம் என்பது அந்த பகுதி தென் மாவட்டங்களுக்கு செல்லுகின்ற காவிரி உபரிநீர் திட்டம். அங்க தென் மாவட்டங்கள் மக்கள் இந்த திட்டத்திற்காக கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால கோரிக்கை. இந்த திட்டம் மிக மிக மெதுவாக செயல்படுத்தப்படுகிறது. 2008 அறிவிச்சோம், இன்னைக்கு ஒரு 3 விழுக்காடு தான் இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதனால இது கொஞ்சம் திட்டத்தை பத்தி பேசணும். இல்லாம தருமபுரி சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினர் சுவாமி அன்புமணி அவர்களுடைய அங்கு தருமபுரி மாவட்டத்தில் உள்ள தர்மபுரி ஒகேனக்கல் காவிரி உபரிநீர் திட்டம், இதை பத்தியும் விரிவா பேசியிருக்கிறோம். சோழர் பாசன திட்டம், அரியலூர் சோழர் பாசன திட்டம், இது நம்முடைய வைத்தி அவர்கள் பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர், ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தி அவர்கள், சோழர் காலத்துல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு அரியலூர் மாவட்டம் மிக செழுமையான பகுதியா இருந்தது. இன்னைக்கு அதிக அளவுல வறட்சி. ஆனாலும் அந்த மாவட்டத்தில் கொள்ளிடமாறு, காவிரியின் கொள்ளிடமாறு கிளை அங்கே செல்கிறது. ஆனாலும் அங்கே குடிப்பதற்கு விவசாயத்துக்கு தண்ணி கிடையாது. அதை பத்தி பேசணும். எப்படி ஒரு ஏரியில தண்ணி நிரம்பிச்சுன்னா, சேரன்மாதேவி ஏரி, கரிவெட்டி ஏரி, செம்பிமாதேவி, சித்தமல்லி ஏரி, பொன்னேரி, இதெல்லாம் ஒன்னொரு ஏரியில அப்படி அடுத்த 10 ஏரிக்கு போய் வீராணை ஏரி வரைக்கும் அந்த தண்ணிக்கு போகும். இதெல்லாம் சாதாரணமா செய்கின்ற ஒரு திட்டங்கள். அடுத்து திருவண்ணாமலை மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், நந்தன் கால்வாய் திட்டம். இதுதான் இதுக்கு முன்பு இருந்த அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் சொன்ன மறக்க முடியாத ஒரு வசனம். அன்புமணிக்கு 3 வயசு இருக்கிறப்பவே நாங்க இந்த திட்டத்தை நாங்க அறிவிச்சோம். ஆனா இன்னைக்கு அன்புமணிக்கு 57 வயசு ஆகுது, இன்னும் அந்த திட்டம் நிறைவடையல. ஒரு சின்ன திட்டம் தான், அதை பத்தியும் பேசணும். அதன் பிறகு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் பார்ட் 2, இது ஒட்டுமொத்த கொங்கு பகுதிக்கு மிகப்பெரிய ஒரு வளம் சேர்க்கின்ற திட்டம். அத்திக்கடவு அவிநாசி திட்டம் ஒரு அறகுறையா செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. I don't want to call it a failure, but it is not a success.
அதுல ஒரு பாதி தான் நடைமுறைப்படுத்தியிருக்கு. அதனால முழுமையா சேரல. அதுக்கு திட்டங்கள், அதாவது இந்த பரம்பிக்குளம் ஆலியார் நல்லார் திட்டம், அங்க இருந்து அந்த டேம் டனல் வழியா இங்க கொண்டு வரணும், கேரளாட்ட பேசி ஒட்டுமொத்த அந்த பகுதியில செழுமை ஆக்கலாம் திட்டம். அப்புறம் வந்து காவிரி வலதுகரை திட்டம், தோனி மடுவு திட்டம், அப்புறம் எண்ணெய்கோல் புதூர் தும்பலி திட்டம், படிதலா திட்டம், தென்பெண்ணை பாலார் இணைக்கிணறு திட்டம், தென்பெண்ணை செய்யார் இணைக்கிணறு திட்டம், இப்படி எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 10-12 திட்டங்களை பற்றி விரிவா பேசணும். நல்ல ஒரு கருத்தான ஏத்துக்கிட்டாங்க, அதிகாரிகள்லாம் வச்சுக்கிட்டு ஏத்துக்கிட்டு இருக்காங்க. இது எங்களுக்கு ஒரு உண்மையிலேயே எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. ஆக்கப்பூர்வமான ஒரு அரசியல் இந்த அரசு செய்து வருகிறது என்று நான் என்னால சொல்ல முடியும். அதை ஏத்துக்கிட்டு மட்டும் இல்ல, நிச்சயமா அடுத்தடுத்து ஃபாலோ அப் என்ன பண்ண போறோம். நிதி ஆதாரம் இல்லை. அதாவது கடந்த 60 ஆண்டு காலம் இந்த திராவிட கட்சிகள் உடைய மிகப்பெரிய தோல்வி என்பது நீர் மேலாண்மையில, நீர் திட்டங்களுக்கும் நீர் மேலாண்மை திட்டங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காததுதான் இந்த திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு செய்த அவங்களுடைய மிகப்பெரிய தோல்வியா நான் பாக்குறேன். துரோகம்னு சொல்றது பெரிய வார்த்தை அது, ஆனாலும் தோல்வியா நான் பாக்குறேன். The biggest failure of the Dravidian parties in the last 60 years in Tamil Nadu is not investing in water management and water irrigation schemes. இதுல என்னன்னா, தமிழ்நாட்டினுடைய பாசன பரப்பு கடந்த 45 ஆண்டு காலத்துல 40 லட்சம் ஏக்கர் குறைஞ்சிருக்கிறது. இது எவ்வளவு? 45 வருஷத்துல 40 லட்சம் ஏக்கர் பாசனம் குறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டுல. ஏன்னா நீர் திட்டங்கள்ல நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல. 1000 ரூபாய் மாசம் கொடுக்குறோம், 2000 ரூபாய் கொடுக்குறோம், பொங்கலுக்கு கொடுக்குறோம், கோடை காலத்துக்கு கொடுக்குறோம், எல்லாம் கொடுக்குறோம். ஆனா இதுல இன்வெஸ்ட் பண்ணாதான் நாளைக்கு காலங்காலமா நமக்கு இன்னைக்கு நீர் பிரச்சனை பற்றாக்குறை இருக்கு. இப்போ ஏற்கனவே காவிரி பிரச்சனை இருக்கு. இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னா நீர் திட்டங்கள், அங்க இருக்கிற நீர், நமக்கு மழை வருது. இந்த வருஷம் எல் நீனோனால மழை இல்லை, பொதுவா மழை வருது. ஆனா வர மழை குறுகிய காலத்துல பெய்யுது. இதுக்கு முன்னாடி ஒரு பருவம் என்பது 45 இருந்து 50 நாள் மழை பருவம், 3 மாசம் 6 மாதம் பருவம், தென்மேற்கும் வடகிழக்கும். அந்த 6 மாதத்துல 45 நாள் 50 நாள்ல மழை பெய்யுற நாட்கள். ஆனா இன்னைக்கு மழை பெய்யுற நாட்கள் பாத்தீங்கன்னா 30 இருந்து 35 நாள்ல பெஞ்சிருது. 50 நாள்ல பெய்யுற மழை வைக்கிறது. அப்போ அது தேக்கி வைக்கிறதுக்கு நமக்கு இல்லை. ஏரிகள்லாம் காணாம போயிடுச்சு, ஏரிகள் தூர் வாரல. தமிழ்நாட்டில் உள்ள 27,000 ஏரிகளை 1 மீட்டர் தூர் வாரினா, ஒவ்வொரு ஏரியும் 1 மீட்டர் தூர் வாரினா 200 டிஎம்சி கொள்ளளவு நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் தமிழ்நாட்டில். ஸோ இவ்வளோ ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு. ஆனா அதுக்கு திட்டம் போடணும், அதுக்கு நிதி போடணும், எல்லாம் இருக்கு. அதனால இப்போ வேர்ல்ட் பேங்க், அதாவது குளோபல் வார்மிங் கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து வேர்ல்ட் பேங்க் அவங்க கிட்ட பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கடன் கொடுக்கறது வேர்ல்ட் பேங்க் தயார் நிலையில இருக்கிறாங்க. ஏடிபி பேங்க், பிரிக்ஸ் பேங்க், ஏசியன் பேங்க், நியூ டெவலப்மெண்ட் பேங்க், இவ்வளோ பேங்க்ஸ் எல்லாமே இந்த மிட்டிகேஷன் அடாப்டேஷன் சொல்றது, காலநிலை மாற்றம், கிளைமேட் சேஞ்ச், இதுக்கெல்லாம் தயார் நிலையில இருக்காங்க கொடுக்கறதுக்கு. இப்ப தருமபுரி ஸ்கீமே வந்து ஜப்பான் ஜைகா ஃபண்ட்ஸ் தான் வருது. தருமபுரியில நடக்கிறது வந்து ஃப்ளோரைட் மிட்டிகேஷன் ஸ்கீம். ஃப்ளோரோசிஸ் இருக்கு, ஃப்ளோரைட் அதிகமா தண்ணியில இருக்கிறதுனால அது மிட்டிகேட் பண்ணணும்னா அதுக்கு காவிரியில போற தண்ணியில சேர்ந்து மாத்தி பண்ணணும். அது வந்து ஜப்பான் பண்றாங்க. ஸோ இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல தமிழ்நாடு அரசு 1 லட்சம் கோடி ரூபாய் அடுத்த 10 ஆண்டுகளுக்கு நீர் திட்டங்களுக்கு மட்டும் முதலீடு செய்யணும். இதுல எங்க கிட்ட நிதி இல்ல, கடந்த ஆட்சி காலத்துல நிதி எல்லாம் பண்ணிட்டாங்க. இல்லைன்னா கடன் தொல்லை நிறைய. தமிழ்நாட்டு கடன் பாத்தீங்கன்னா நேரடி கடன் 10 லட்சம் கோடி, அந்த மாதிரி பொதுத்துறை எல்லாம் 3 லட்சம் 13 லட்சம் கோடி கடன்ல இருக்குது. அது தப்பு இல்ல, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனாலும் முக்கியத்துவமான இந்த திட்டம், நீர் மேலாண்மை திட்டம், நீர் திட்டத்திற்கு 1 லட்சம் கோடி தனியா கடனை வாங்கி ஒவ்வொரு வருஷமா கிட்டத்தட்ட 10,000 20,000 கோடி 20,000 கோடி 20,000 கோடின்னு சொல்லி செலவு பண்ணாதான் நாளைக்கு பிற்காலத்துல தமிழ்நாடு வளம் பெறும், வளர்ச்சியான தமிழ்நாடு, செழுமையான தமிழ்நாடு வரும். ஏன்னா இப்பயே பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இன்னைக்கு நம்ம சொல்லலாம், தமிழ்நாடு வந்து அதிகமா இந்தியாவிலே அதிக நகரமயமாக்கிய தமிழ்நாடுன்னு சொல்லலாம். 55 விழுக்காடு மக்கள் தமிழ்நாட்டுல நகரத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது வந்து ஃபெயிலியர் ஆஃப் த கவர்மெண்ட் சொல்லுவேன்.
இது அரசுடைய தோல்வி. எல்லாமே நகரத்துக்கு வர்றாங்க. ஏன் வர்றாங்கன்னா கிராமத்துல தண்ணி இல்ல, ஊரக பகுதியில விவசாயம் இல்ல, வாழ்வாதாரம் இல்ல. அந்த தண்ணிய பரவலா எல்லா மாவட்டத்துக்கும் எல்லா பகுதிகளுக்கும் பரப்புனா நகரத்துல இருந்து மறுபடியும் கிராமம் நோக்கி போகணும், ரிவர்ஸ் மைக்ரேஷன் செய்யணும். அதான் ஒரு அரசுக்கு ஒரு சக்சஸ். அது இதெல்லாம் பல நல்ல ஆக்கப்பூர்வமான திட்டங்களை நாங்க சொல்லியிருக்கிறோம். அது கேட்பாங்க. அடுத்தது காவிரி. காவிரி பிரச்சனையை பத்தியும் பேசணும். இந்த மேகதாது பத்தி பிரச்சனையை பேசணும். இந்த மேகதாது பத்தி 4 நாட்களாக நான் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டேன். மேகதாது அணை கர்நாடகாவில் கட்டக்கூடாது, ஏன்னா இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வரும். நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பு, உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அத்தனையும் எதிரான இந்த மேகதாது அணை. ஏன்னா உச்ச நீதிமன்றம் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, 2033 வரைக்கும் எந்த அங்க கட்டுமானங்கள் வரக்கூடாது, அக்ரிமெண்ட் மாசம் இவ்வளவு தண்ணி விடணும்னு இருக்கு. அந்த அக்ரிமெண்ட் படி பாத்தீங்கன்னா போன மாசம் கூட ஜூன் மாசம் கர்நாடகா நமக்கு காவிரி மூலமா விட வேண்டிய தண்ணி 9.91 டிஎம்சி, ஆனா நமக்கு கிடைச்சது 2.91 டிஎம்சி தான். ஜூலை மாசம் 32 டிஎம்சி கொடுக்கணும். இந்த மாசம் தண்ணி கொடுக்க போறது கிடையாது. மேட்டூர் அணையில 93 டிஎம்சி கொள்ள அளவு கொண்ட மேட்டூர் அணை இன்னைக்கு 40 டிஎம்சி தான் தண்ணி இருக்கு. அந்த தண்ணி குடிக்கிறது தான் பயன்படுத்த முடியும். சம்பாவுக்கு குறுவைக்கு சாகுபடி தண்ணி ஜூன் 12 டேம் திறக்கல, ஏன்னா தண்ணி இல்லை. இப்போ காவிரியில நான் போயிட்டு வந்தேன், நேற்று முந்தா நாள் காவிரி பக்கம் போனேன் அங்க பிரச்சாரத்துக்கு. அப்ப சொன்னாங்க, ஐயா எங்களுக்கு இந்த வருஷம் சம்பா குறுவை முடிஞ்சு போச்சு, சம்பாவது எங்களால பயிரிட முடியுமா, சாகுபடி செய்ய முடியுமான்னு கேள்வி கேட்டாங்க. எக்ஸ்பர்ட் சொல்றாங்க சூப்பர் எல்னினோ எஃபெக்ட் இருக்கிற ஆண்டுல நவம்பர் கூட வறட்சி இருக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு முதலமைச்சர் அவர்கள் தனி ஒரு மீட்டிங் போடணும், ஒரு ஆலோசனை கொடுத்துருக்கோம். இந்த பிரச்சனைக்கு மீட்டிங் போட்டு என்ன வறட்சி வந்துச்சுன்னா என்ன செய்யலாம், விவசாயிகள் பாதிப்பு, குடிநீர் பிரச்சனை, மக்களுக்கு என்ன இருக்கு, மீட்டிங். இந்த மேகதாது கட்டக்கூடாது ஒரு கோரிக்கையும் வச்சிருக்கிறோம். முதலமைச்சர் தலைமையில ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போடணும் மேகதாது பிரச்சனைக்காக. கூட்டம் போட்டு அதுக்கு பிறகு அனைத்து கட்சி தலைவர்கள் மட்டுமல்ல, அனைத்து சட்டமன்ற குழு தலைவர்களோ சட்டமன்ற உறுப்பினர்களோ அத்துணை நாடாளுமன்ற உறுப்பினர்களோ டெல்லிக்கு அழைத்து சென்று பிரதமர் அவர்களை சந்தித்து அழுத்தம் கொடுத்து வலியுறுத்தி, நீர்வளத்துறை அமைச்சரை சந்தித்து வலியுறுத்தி இதை திட்டத்தை நிறுத்தணும்னு, அதை உடனடியாக செய்யணும்னு ஆலோசனை கொடுத்திருக்கிறோம். நல்லபடியா ஏத்துட்டு இருக்கிறாங்க. இது நடக்கும்னு நான் நம்புறேன். நானு அதே போன்று அடுத்து நீங்க கேட்பீங்க மேகதாது நடுவர் மன்றம். மேகதாது நடுவர் மன்றத்தை பத்தி எங்களுக்கு விளக்கமா சொன்னாங்க. ஏன் மேகதாது நடுவர் மன்றம் அமைக்கிறோம், நாங்க தீர்மானம் ஒண்ணு போட்டிருக்கிறோம். இது திடீர் என்று வந்தது கிடையாது. இது கடந்த காலத்திலயும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கான்ஸ்டிடியூஷன் உச்ச நீதிமன்றம் சிறப்பு வழக்கறிஞர்கள்லாம் இதுல நடுவர் மன்றம் நம்ம கேட்டாதான் அதற்கு கால அவகாசம் நீடித்து போலும் அப்படிலாம் சொல்லி விளக்கம் சொன்னாங்க. ஆனால் அந்த விளக்கம் எங்களால் ஏற்புடையது இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் மேகதாது நாங்க ஏத்துக்கிறது இல்லை. மேகதாது ஏத்துக்காத பொழுது மேகதாது நடுவர் மன்றமும் நாங்க ஏத்துக்கிறது கிடையாது. அதனால மேகதாது நடுவர் மன்றம் தேவையற்றது. இன்னைக்கு நமக்கு நம்ம நிறைய வழக்குகள் போடணும், வெவ்வேறு விதமான வழக்குகள் போடணும் மேகதாது அணைக்கு அந்த எதிரான. ஏன்னா 12,500 ஏக்கர் காட்டு அழிச்சு மேகதாது அணை கட்ட திட்டமிட்டு இருக்கிறாங்க. அந்த காடு என்பது 3 சரணாலயங்கள் இருக்கு, புலிகள் சரணாலயங்கள் இருக்கு அந்த காட்டுக்குள்ள. அதுல பாத்தீங்கன்னா காவிரி வனவிலங்கு சரணாலயம், காவிரி வைல்ட் லைஃப் சாங்சுரி எல்லாம் இருக்கு. அது மாதிரி பல புலிகள் சரணாலயம் இருக்கு. நூற்றுக்கணக்கான புலிகள் இருக்கு, ஆயிரக்கணக்கான யானைகள், சிறுத்தைகள், கரடிகள், 4 கொம்பு மான்கள் இருந்து மகாசீர் மீன், பல வகையான மரங்கள், 300 வருஷம் பழமையான மரங்கள் எல்லாம் அவ்வளவு மரங்கள் இருக்கு. எல்லாத்தையும் அழிச்சுதான் அவங்க அந்த மேகதாது கட்ட போறாங்க. அதனால ஒவ்வொரு திசையிலும் வழக்கு போடணும். பயோடைவர்சிட்டி ஆக்ட் இருக்கு. பயோடைவர்சிட்டி நம்ம மான்ட்ரியல் பயோடைவர்சிட்டி இன்டர்நேஷனல் ட்ரீட்டில இந்தியா கையெழுத்து போட்டிருக்கு. இப்ப அதை மீறணும். பாரிஸ் கிளைமேட் டெக்ளரேஷன் 2015 இந்தியா கையெழுத்து போட்டிருக்கு. இப்ப அதை மீறணும் நம்ம. ஏன்னா காடுகளை அழிக்க கூடாது. அதே போன்று எத்தனை எக்காலஜி, ஃபாரஸ்ட், இரிகேஷன் ஸ்கீம்ஸ்
ஒவ்வொரு விதமான பல வகையான கேஸ வழக்கு போட்டு பண்ண. ஏன்னா கர்நாடகாவில் 2028 தேர்தல் வருது. அந்த தேர்தலுக்காக இப்போ கர்நாடகா முதலமைச்சர் DK சிவகுமார் அவர்கள் என்னென்ன பொய்ய சொல்லிட்டு வர்றார். மேகதாதான இது பெங்களூர் குடிநீருக்காக நாங்க கொண்டு வந்த திட்டம். பெங்களூர் குடிநீருக்கு உங்களுக்கு தேவை இன்னும் கூடுதலாக 5 TMC தண்ணி. சுப்ரீம் கோர்ட் 2018 இறுதி தீர்ப்புல 4.75 TMC பெங்களூர் குடிநீருக்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறது. அந்த தண்ணி எங்க இருந்து வருதுன்னா KRS அணையிலிருந்து பெங்களூருக்கு வருது. அந்த KRS அணை பெங்களூர்ல இருந்து 150 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. கிருஷ்ணராஜ சாகர் அணை. உங்களுக்கு இன்னும் 5 TMC தேவைன்னா அதே KRS அணையிலிருந்து நீங்க 5 கூடுதல் 5 TMC எடுத்துக்கோங்க. எதுக்கு ஒரு பைசா இல்லாம நீங்க அந்த தண்ணி உங்களுக்கு 5 TMC பெங்களூருக்கு கிடைக்கும். அதை விட்டுட்டு கர்நாடகா எல்லையில தமிழ்நாடு எல்லையில 70 TMC மேகதாதான கட்டி அங்கிருந்து பெங்களூருக்கு ஏன் தண்ணி எடுத்துட்டு போறீங்க? இது உறுதியா நீர் பாசன திட்டம், அவ்வளவுதான். இது குடிநீர் திட்டமே கிடையாது. குடிநீர் திட்டம்னா 3 TMC 5 TMC 10 TMC அதுக்கு மேல எங்கேயுமே குடிநீர் திட்டம் கிடையாது. இது விவசாய திட்டம், நீர்ப்பாசன திட்டம். 1974 காவிரி ஆற்று படுகையில கர்நாடகாவில் உள்ள காவிரி ஆற்று படுகையில விவசாய நில பரப்பளவு 6.8 லட்சம் ஏக்கர். 1974 6.8 lakh ஏக்கர்ஸ் காவிரியில கல்டிவபிள் லேண்ட் கர்நாடகாவில். இன்னைக்கு அது 21 லட்சம் ஏக்கரா உயர்ந்திருக்கு. தமிழ்நாட்டில் 74 29 லட்சம் ஏக்கர் கல்டிவபிள் லேண்ட் காவிரியில தமிழ்நாட்டில். இன்னைக்கு அது 20 லட்சமா குறைஞ்சிருக்கு. மேகதாதான கட்டிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் 20 லட்சத்திலிருந்து 10 லட்சமா குறையும். கர்நாடகாவில் 21 லட்சத்திலிருந்து 30 லட்சமா உயரும். அப்போ நமக்கு குடிநீர் மட்டும் இல்ல, சாப்பாட்டுக்கு கிடைக்காது, சோறு கிடைக்காது, உணவு பஞ்சம் வரும். அதனால காவிரி என்பது நம் உரிமை. அது காலகாலமா நம்ம தான் பயன்படுத்திட்டு வரோம். அவங்க திடீர்னு அங்க 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 நம்ம அனுமதி இல்லாம ஏமாவத்தி ஆரங்கி கபினின்னு கட்டிட்டாங்க. இப்ப இன்னொரு அணை கட்டுறதுக்கு துடிச்சிட்டு இருக்கிறாங்க. அதனால இதுல அத்தனை கட்சிகளும் என்று ஒன்றாக இருக்கணும். இதுல நமக்குள்ள வேற்றுமைகள்லாம் இருக்கக்கூடாது. அதனால இது ரொம்ப ஒரு வார் ஃபுட்டிங் எடுத்து பண்ணணும். அவங்க வேகமா பாத்தீங்கன்னா நான் மேகதாது பகுதியில போய் ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறேன். எவ்வளவு மரம் இருக்கு, எவ்வளவு மரம் அழியும், எவ்வளவு புலிகள் இருக்கு, எவ்வளவு வனவிலங்குகள் இருக்கு, எவ்வளவு ஏரியா அது ஸ்ட்ராங்கா இருக்கா, எர்த்குவேக் வருமா, இதெல்லாம் நிறைய வேகமா வேலை நடந்துட்டு இருக்கு. அல்ல இது நம்ம கொஞ்சம் வேகப்படுத்தணும். இதுல மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டினுடைய முதன்மை பிரச்சனையா நான் இதுதான் நான் பாக்குறேன். நான் கேள்வி என்ன எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இப்போ நீங்க பிரசன்டேஷன் பண்ணும்போது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒவ்வொரு இஷ்யூ இருக்கும். இப்போ கரூர் டிஸ்ட்ரிக்ட்னா அங்க ஒன்று இருக்கும், திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட்னா ஒன்று இருக்கும். குறிப்பா திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் எடுத்துட்டோம்னா நீங்க PAP பரம்பிக்குள்ள ஆலையா இருந்து வரக்கூடிய அந்த உபரி நீரை உப்பாறு டேமுக்கு திருப்பிட்டாலும் போதும். ஆனா அதே கொடுக்காம அது ஒரு பக்கம் இருக்கு. அதே மாதிரி நீங்க அமராவதி அதுன்னு பாத்தீங்கன்னா கரூர் டிஸ்ட்ரிக்ட்ல அந்த ஒவ்வொரு ஏரியை கடந்து பெரிய தாராமலை ஏரி பஞ்சப்பட்டி அமராவதியில பாம்பாறு அந்த 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 ஸ்கீம் பாம்பாறு கரூர் பக்கம் போயிட்டோம்னா சின்னத்தாரா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஏரிக்கு பெரிய தாராமலை ஏரி கிட்டத்தட்ட 500 ஏக்கரா அந்த ஏரிக்கு என்னாச்சுன்னு தெரியல. அந்த நீர்வழி பார்த்து அவ்வளவு செழிப்பா இருந்த இடம். அதை விட்டு பாத்தீங்கன்னா பஞ்சப்பட்டி ஏரி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் நீங்க கொடுக்க முடியாது. ஏன்னா ஒரு பக்கம் காவிரி ஆற்று நம்பி இருக்கிற விட இன்னொரு பக்கம் ரெயின் வாட்டர் நமக்கு வர தண்ணியே வரக்கூடிய தண்ணியை இதுக்கு மழைநீர் சேமிப்பை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி ஐடியாஸ் கொடுத்தீங்க, அவங்க என்ன சொல்றாங்க? இதைத்தான் நான் எனக்கு இந்த டைம் வாங்கினது தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள நீர் திட்டங்கள். இப்ப இதுல மேற்கு தொடர்ச்சி மலை தான் நமக்கு சோர்ஸ் ஆஃப் ஆல் தி வாட்டர். நமக்கு காவிரி கூட மேற்கு தொடர்ச்சி மலையில தான் வருது. இல்ல சும்மா இந்த ஒரு ஆறு மட்டும்தான் இந்த பக்கத்துல வருது. ஆரணி ஆறு தான் ஆந்திரால இருந்து. இதுல இந்த பரம்பிக்குள ஆரியார் நல்லார் திட்டம், பாம்பார் திட்டம், இந்த அமராவதி ஆறுக்கு போறது, பாண்டியார் புன்னம்புழா திட்டம், இதெல்லாம் கேரளாவுக்கும் நமக்கும் இருக்கிற இஷ்யூஸ் இருக்கு. இப்போ சிறுவாணி தண்ணி வருது, சிறுவாணி ஆற்றுல தண்ணி வர்றதுக்கு அட்டப்பாடியில 3 பண்டு கட்டி அவங்க கேரளாவில் என்ன செய்வாங்க, பண்டு சின்ன சின்னதாக கட்டி அப்புறம் அதுக்கு மேல அப்படியே அணையை கட்டி அப்புறம் தடுப்பணை கட்டுவாங்க, அப்புறம் அணையை கட்டிட்டு தண்ணி நிறுத்துவாங்க. ஸோ இப்படி ஒன்னு போய் அதெல்லாம் பேசி இருக்கிறோம். இதுல நீங்க கவனம் செலுத்துங்க. நீங்க கேரளா நம்ம கேரளா சிஎம் போய் பார்க்கணும். முல்லை பெரியார் அதுல என்னன்னா முல்லை பெரியார் கேரளாவில் அவங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னா நிறைய கேஸ் போட்டாங்க.
ஒரு பேபி டேம்ல ஒரு 15 மரத்தை எடுக்க முடியல. சுப்ரீம் கோர்ட் 2014ல எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் மறுபடியும் உறுதிப்படுத்தி இது இன்னும் 100 வருஷம் தாங்கும் முல்லை பெரியார் அணை சொன்னதுக்கு அப்புறம் தான் 136ல இருந்து இன்னைக்கு 142 அடி. நமக்கு வேண்டியது 152 அடி போயிட்டு அப்புறம் 56 அடிலாம் அதெல்லாம் அது இன்னும் எப்ப நடக்கும்னு தெரியல எனக்கு. ஆனா இன்னைக்கு 8 வழக்கு இருக்கு. ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வகையால போட்ட வழக்குனால நம்ம அது உள்ள போகணும். ஒரு 15 மரத்தை பேபி டேம்ல இருந்து எடுத்தா அது ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். அது 10 வருஷமா என்னால எடுக்க முடியல. இதே டெக்னிக் தான் இதுக்கு ஃபாலோ பண்ணணும் மேகதாதுக்கு. ஸோ இதுல நிறைய இருக்கு. நிறைய அங்க இருந்து ஒவ்வொரு பகுதியும் நான் இப்ப நேரடியாக போய் பார்த்தா அந்தந்த மக்களுடைய கோரிக்கைகள் நிறைய இருக்கு. விவசாயிகளுடைய கோரிக்கைகள் நிறைய இருக்குது. தண்ணி இருக்கு, ஆனா இந்த ஸ்கீம்ல தண்ணி டைவர்ட் பண்ணி பண்ணணும். அவங்களுக்கு மனசு இருக்கு, நிதி ஆதாரம் இல்ல. இல்ல, இந்த நீர் மேலாண்மை திட்டங்களுக்கு நிச்சயமா இப்ப இருக்கிற அரசு முக்கியத்துவம் கொடுக்கும். அதே வேளையில நிதி ஆதாரம் அது இப்போதைக்கு சரியான சூழல் இல்லை. ஆனா நான் சொன்னேன், வேர்ல்ட் பேங்க்ல கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், மிட்டிகேஷன், அடாப்டேஷன் இதற்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் அவங்க இந்தியாவுக்கு மட்டும் இல்ல உலக நாடுகளுக்கு, பாதிக்கப்படுகின்ற நாடுகளுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. யூ ஹாவ் டு கெட் அ ப்ரொபோசல், கரெக்டா எடுத்துட்டு போய் பண்ணி கொடுக்கணும். அதே போன்று நம்ம பிரிக்ஸ் பேங்க், ஏசியன் ஏடிபி பேங்க், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், நம்ம பிரிக்ஸ் பேங்க்னா அந்த 4 கண்ட்ரியில உள்ள பேங்க், அதுல என்டி பேங்க், இந்த பேங்க்ஸ்ல நம்ம கடனை வாங்கி, நான் சொன்னேன் 1 லட்சம் கோடி கடனை வாங்குங்க, இதுக்கு மட்டும் செலவு பண்ணணும், வேற எதுக்கும் கிடையாது. ஆலோசனை எல்லாம் கொடுத்துருக்குறோம், நல்லபடியா ஏத்துட்டு இருக்காங்க. அடுத்து ஃபாலோ அப் தான். இது ஒரு முதல் மீட்டிங். இது இதுல யாருமே சொல்ல மாட்டாங்க. இதுக்கு வாங்கின கடனை பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கடந்த திமுக ஆட்சியில கடன் வாங்கினது பாத்தீங்கன்னா, இவங்க திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டுடைய மொத்த கடன் 4,53,000 கோடி, மேபி 4,56,000 கோடின்னு வச்சுக்கலாம். திமுக அரசு மட்டும் கடன் வாங்கினது 4,96,000 கோடி 5 வருஷத்துல. அதுக்கு முன்பு 4,56,000 கோடி 74 வருஷம் சுதந்திரத்துல இருந்து 2021 வரைக்கும். அதுல 4,96,000 கோடியில 1,66,000 கோடி மட்டும்தான் மூலதன செலவு பண்ணிருக்காங்க, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இரிகேஷன்ல நீங்க பண்றது, நீர் மேலாண்மையில பண்றது முழுக்க முழுக்க மூலதன செலவு. இதுல யாருமே எந்த குறைய, எந்த தப்பு சொல்ல மாட்டாங்க. இதுதான் வேணும், இதுதான் செய்யணும். சும்மா நீங்க கடனை வாங்கி 100 ரூபாய், 1000 ரூபாய் மாசம் மாசம் உரிமைன்னு சொல்லி கொடுக்குறீங்க, உங்களுக்கு கொடுக்குறீங்க. கொடுக்கறது வேற, கோடை காலத்து 5,000 ரூபாய் எலெக்ஷனுக்காக. இதுல நிதி போடுறதுக்கு பதிலா இதுல போடுங்க. இதுதான் இப்போ சூப்பர் எல்னினோ எஃபெக்ட்னு சொல்றாங்க, இந்த வருஷம் மட்டும் பாதிக்கும். ஆனா காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் பிற்காலம் வருகின்ற தலைமுறையில் அத்தனையும் பாதிக்க போகுது. அதுக்கு இப்போ நீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது ஒரு ஆக்கப்பூர்வமா அரசியலா எடுத்துக்கீங்களேன். அப்படி நீங்க அந்த கண்ணோட்டத்துல பாருங்க. நீங்க எல்லாமே உடனே யாராவது பார்த்தனா ஓ கூட்டணியா, சந்திச்சா உடனே கூட்டணியா, அது ஏன் அப்படியா நீங்க சிந்திக்கிறீங்க? நாங்க ஒரு ஆக்கப்பூர்வமான கட்சி. எங்களுக்கு யோசனைகள், ஆலோசனைகள் எவ்வளவு நாங்க வழங்கிட்டு வரோம். கடந்த காலத்துல இப்போ காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிக்கணும்னு அந்த முதல் வார்த்தை நான் தான் சொன்னேன். 2015ல சொன்னேன். எங்க தேர்தல் அறிக்கையில நாங்க போட்டோம். அப்புறம் ஒரு துண்டு பிரச்சனை கொடுத்து போராட்டம் பண்ணோம், விழிப்புணர்வு ஏற்படும். 5 நாள் நடைப்பயணம் மேற்கொண்டேன். எல்லா கட்சிகளும் பார்த்து கொடுத்தேன். நான் மாநாடு நடத்தினோம், பிரஸ் மீட்டை சொன்னோம். கிட்டத்தட்ட முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பல முறை சந்திச்சேன். கடைசியா சந்திக்கிறப்போ சொன்னேன், வரலாற்றுல உங்க பேர் வரணும், தயவு செய்து இந்த சட்டம் கொண்டு வாங்கன்னு கொண்டு வந்தாங்க. அப்போ 2015ல என்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கி இந்த பேர் காவிரி பாதுகாக்கப்பட்ட காவிரி வேளாண் மண்டலம், அந்த பேரை நான் தான் வச்சது. 15ல தொடங்கி 20லயே அதுக்கு முடிவு வந்துருச்சு. 5 வருஷத்துல முடிவு வந்திருக்கு. ஸோ அதே போன்றுதான் இப்போ இருக்கிற அரசுக்கும் நாங்க ஆக்கப்பூர்வமான யோசனைகளா சொல்றோம்.
நானே சொல்லக்கூடாது. விவசாயிகள் தொடர்ந்து போராட்டங்களை பண்ணிட்டு இருக்காங்க இந்த கடன் தள்ளுபடியில ஆ. திருப்தியா இருக்காங்க. அது சம்பந்தமா இப்ப அவருடைய துறை கிடையாது இது. ஆனாலும் அது சொல்லியிருக்கிறேன், விவசாயிகளுடைய அவங்களுடைய கோபம், அவங்களுடைய எண்ணம், அவங்களுடைய உணர்வை மதிக்கணும். ஏன்னா அதெல்லாம் நம்ம இன்னைக்கு காலையில கூட ஒரு விவசாயி போராட்டத்துல கலந்துட்டு இன்னைக்கு இறந்துட்டாரு. அதுக்கும் நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். விவசாய குடும்பத்துக்கு 25 லட்சம் நிதி கொடுக்கணும், அந்த குடும்பத்துக்கு எங்களுடைய அனுதாபம் சொல்லி. இல்ல, இந்த கடன் விவசாயிகள் பெற்ற கடனை வந்து தமிழக அரசு கூட்டுறவு வங்கி கடன்களை இந்த பாரபட்சம், இந்த நேரம் காலம் 10 மாசம் 1 வருஷம் 2 வருஷம் இல்லாம குறு சிறு விவசாயிகள் அத்தனை பேருக்கும் கடன் தள்ளுபடி செய்யணும். ஏன்னா இது சூப்பர் எல்னினோ ஆண்டு, இன்னும் கடன்ல தள்ளுபடுவார்கள். கடந்த கால கடனே எங்களால கட்ட முடியல. இப்ப இந்த ஆண்டு தண்ணி இல்லை, விவசாயத்திற்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. இன்னும் விவசாயிகள் வந்து ரொம்ப மோசமான ஒரு சூழல்ல தள்ளப்படுவார்கள். அதனால மகாராஷ்டிரால 55 லட்சம் விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக 36,000 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி மகாராஷ்டிரா மாநிலம் செய்யப்பட்டது விவசாயிகளுக்கு. நாங்க கேட்கறது இப்ப 2000 கோடி அறிவிச்சிருக்கீங்க. இன்னும் ஒரு 15,000 கோடி கூடுதலா ஒதுக்கீடு செஞ்சீங்கன்னா இந்த கூட்டுறவு வங்கி கடனை முழுமையா நீங்க தள்ளுபடி பண்ணா விவசாயிகள் நிம்மதியா வாழ்வாங்க, தற்கொலை செய்யாம நிம்மதியா வாழ்வாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 2 விவசாயிகள் தற்கொலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப என்னன்னா, நான் சொன்னது தமிழ்நாட்டுல 42,000 ஏரி இருந்தது. இன்னைக்கு மிச்சம் வச்சிருக்கிறது வந்து மொத்தம் 27,000 தான். 15,000 ஏரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து 60 ஆண்டு காலமா இருக்கிறது 27,000. அதுல 2 வகையானவர். ஒண்ணு, ஒவ்வொரு ஏரியும் 1 மீட்டர் தூர்வாரினா, தமிழ்நாட்டில் இருக்க 27 ஏரியில ஒவ்வொரு ஏரியும் 1 மீட்டர் தூர்வாரினா 200 டிஎம்சி நீரை தேக்கி வைக்கலாம். 200 டிஎம்சி. காவிரியில இருந்து நமக்கு கிடைக்கிறது 177 டிஎம்சி தான் கர்நாடகா மலை. தமிழ்நாட்டில் நொய்யல் ஆறு, பவானி ஆறு, அமராவதி ஆறு, பாலார்னா அந்த பர்கூர், இது இந்த மலையில பாலார், மேட்டூர் டேம் பாலார், இந்த பாலார், இது வழியா வரது எல்லாமே ஒரு 250 டிஎம்சி வருது இல்ல இருக்கு. ஸோ ஒண்ணு, ஸோ இதை செய்யணும், உணர்வுபூர்வமா தூர்வாரணும், சரியா தூர்வாரணும், கணக்கு காமிக்க கூடாது. நான் கடந்த ஆட்சி காலத்துல நான் பார்த்தேன், 80 லட்சம் தூர்வாரத்துக்குன்னு பில்லு 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவோம். ஒரு பொக்லைன் வச்சு அங்க இருக்கிற வேலிக்காத்தா எடுத்து போட்டு போட்டோ எடுத்து தூர் வாரிட்டேன். 4 நாள் வேலை செய்யும் அந்த பொக்லைன், அவ்வளவுதான். அதுவும் மேலோட்டமா தூர் வாரிட்டேன்னு பில்லு. இது உண்மையா செய்யணும். ஒண்ணு. ரெண்டாவது என்ன பண்ணணும், இந்தியன் வெட்லேண்ட் ஆக்ட்னு ஒண்ணு இருக்கு. அதுல இந்தியன் வெட்லேண்ட் ரூல்ஸ் வந்து 2016-17 வந்து மத்தியில அறிவிச்சிருக்கிறாங்க. அந்த ரூல்ஸ் படி என்ன பண்ணணும்னா, இந்தியாவில் உள்ள அனைத்து ஏரி குளம் மேல இருக்கிற ஏரி குளம், இதுக்கு தமிழ்நாடு 26,000 ஏரி குளங்கள் இருக்கு 5 ஏக்கருக்கு மேல. இது எல்லாமே ஜிஐஎஸ் மேப் பண்ணி இயர் மார்க் பண்ணி நோட்டிஃபை பண்ணணும். நோட்டிஃபை பண்ணா யாரும் உள்ள ஒரு அடி கூட உள்ள ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது. இது செய்தா காலங்காலமா நம்முடைய ஏரிகள் காப்பாற்றப்படும். அதுக்கப்புறம் ஏன்னா இப்போ 42,000 இருந்து 27,000 வந்துருச்சு. இப்படியே விட்டுட்டா அடுத்தது 15,000 ஏரி தான் மிச்சமா இருக்கும். இது ஒரு பாதுகாப்பு. இதெல்லாம் அரசு செய்யணும்னு சொல்லியிருக்கிறோம். நம்ம இந்த கவர்மெண்ட் அதை பண்ணணும், அதை கோரிக்கை. ஏன்னா சென்னை முழுவதும் நகரமயமாக்கலாக்கப்பட்டது, பூமிக்கு நிலத்தடி நீர் போகிறதே இல்லை. பல இடங்களில் சிமெண்ட் ரோடு தான் இன்னும் மாநகராட்சியில் போடுறது. இதனால அதை மீண்டும் திட்டத்தை கொண்டு வரணும்னு அரசுக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? 2001 வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் அவங்க ஆட்சி காலத்துல ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், மழை நீர் சேகரிப்புன்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்பு பசுமை தாயகம் சார்பில் நாங்க தொடர்ச்சியா 5 ஆண்டு காலம் இந்த பிரச்சாரத்தை தான் நாங்க மேற்கொண்டோம். அந்த கிரெடிட் எங்களுக்கும் சேரும். இன்னும் ஆட்சி அதிகாரம் வரல. ஆட்சி அதிகாரம் வருவதற்கு முன்பாக இவ்வளோ திட்டங்களை நாங்க ஒவ்வொரு அரசுக்கும் ஆலோசனைகள் வழங்கி பிறகுதான் அவங்க ஒன்னும் நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா எங்களுக்கு என்னன்னா, எங்களுக்கு ஒரு திருப்தி என்னன்னா, தமிழ்நாடு மக்கள் பயன்படுறாங்க. ஸோ தமிழ்நாடு வின்ஸ் ஃபைனலி. யார் செஞ்சாலும் என்ன, எங்களால முடியலையா, அரசு யார் இருக்காங்களோ செய்யட்டோன்னு இருக்குதால.
இது அவசியமானது. இது சென்னை மட்டும் நிச்சயமா செய்யணும், நிச்சயமா அது வேகப்படுத்தணும், உறுதிப்படுத்தணும். ஏன்னா சென்னையில ஒரு போர்லயோ ஒரு கிணத்துல கூட நல்ல தண்ணி இல்லை, எல்லாம் பிராக்கிஷ் வாட்டர், செலைன் வாட்டர் எல்லாம் ஆயிடுச்சு, அது எல்லாம் உள்ள வந்துடுச்சு, எல்லாம் இருக்குது அதில். அதனால ரீசார்ஜ் அவ்வளவா செய்யணும். ஹார்வெஸ்டிங் நம்மளுடைய ஏரிகள் இருக்கு, ஆறுகள் இருக்கு, ஆடியார் ஆறு, கூவம் ஆறு, கொசஸ்தலை ஆறு, பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இருக்கு. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 12,500 ஏக்கரா இருந்தது, இன்னைக்கு 2,500 ஏக்கர் தான் இருக்கு. 60 வருஷத்துல 10,000 ஏக்கர் க்ளோஸ், இப்படிதான் சொல்லணும். ஸோ இப்படியெல்லாம் அவ்வளோ கடந்த காலத்துல எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இதற்கு சரிப்படுத்தணும். இப்பதான் வந்திருக்கிறாங்க, 2 மாசம் தான் ஆகுது. ரொம்ப பாரத போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி நிச்சயமா நல்ல ஆனா ஆரோக்கியமான ஒரு அரசியல் சொல்ற கருத்துக்கள்லாம் ஏத்துக்கிட்டு நிச்சயமா நாங்க நல்லதை ஆக்கப்பூர்வமா செய்யறோம்னு ஒண்ணு, அது சொல்றதே பெரிய விஷயம் தான். நன்றி நன்றி நன்றி. இதுல எல்லாமே டைவர்ட் ஆயிடும். இப்ப வந்த விஷயம்